மகளிர் உரிமை தொகை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் மஞ்சூர் மகளிர்கள் கொண்டாட்டம். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 வழங்கிய தமிழக முதல்வர் அவர்கள்பால் மகிழ்ச்சியடைந்த மஞ்சூரை சேர்ந்த மகளிர்கள் கீழ்குந்தா தேர்வுநிலை பேரூராட்சி 14ஆம் வார்டு கவுன்சிலர் காஞ்சனா அவர்களின் தலைமையில் இனிப்புகள் மற்றும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். இதில் கவுன்சிலர் காஞ்சனா மகளிரிடத்தில் தெரிவித்ததாவது: தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 வரவு வைக்கப்படும் என அறிவித்துள்ளார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000, கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 என மொத்தம் ரூபாய் 5000 இன்றே அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ளன. இதையடுத்து கட்சிகளில் கூட்டணி வேலைகளிலும் பிரச்சாரங்களிலும் தீவிரமாய் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் கட்சிகள் போட்டி போட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 வரவைக்கப்பட்டுள்ளது என அறிவித்துள்ளார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000, கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 என மொத்தம் 5000 இன்றே அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேர்தலை காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகை முடக்க பார்க்கிறார்கள் எனவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ள அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இத்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியான மகளிருக்கு மட்டுமே ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று 2021 தேர்தலின் போது அக்கட்சி வாக்குறுதி அளித்தது. அதன்படி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 1.31 கோடியாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இத்தொகை தேர்தலுக்கு பிறகு உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதியின் போது குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக மகளிருக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். தொடர்ந்து மக்களுக்காக பல நலத்திட்டங்களையும் வாக்குறுதி வேலையும் தொடர்ந்து நிறைவேற்றி வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு தொடர்ந்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார்.